கும்பராசிக்கான பலன். ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு வேலை செய்யணுன்னாலும் வருமானம் வந்து கொண்டிருக்கும். ஏன்னா ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. வேலை செய்யணுன்னாலும் ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறனால கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். கும்பராசிக்காரருக்கு இதனால் நல்ல பலன்களே நடக்கும். நாலாவது சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சொந்த வீடு வாங்குவீர்கள். உங்களுக்கு சொந்த வீடு யோகம் கிடைக்கும். நாளை பொறுத்தவரை சூரியன் 5ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். இங்கே குரு புதன் இருக்கிறார்கள். 2வது குரு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. குரு பயிற்சி கும்பராசிக்கு நன்றாகவே இருக்கும். குரு பயிற்சி கும்பராசிக்கு நன்றாகவே இருக்கும். 7வது சூரியன் 2வது குருவோடு சேர்ந்திருக்கார். திருமணமாகாத கும்பராசிக்காரர்களும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசியில் ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார்கள். எதை செய்யறாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். அதிகம் ஆசைப்படாதீர்கள், பேராசைப்படாதீர்கள். 10வது செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு வருமானம் உயரும். எந்த மாற்ற கருத்துக்கும் இடமில்லை. சேமிப்பு உயரும். கும்பராசிக்காரர்கள் இந்த மாதிரி நன்றாகவே இருக்கிறது. அடுத்தது மீனராசிக்கான பலன். மீனராசிக்கான பலன். ராசி அதிபதி குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வேலை செய்தாலும் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் வேலை செய்ய இருந்தாலும் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. குரு 10ஆம் இடத்தை பார்க்கனால். 2வது செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை இல்லாத மீனராசிக்காரர்கள் வேலை கிடைக்கும். 6வது சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு வாங்கினக்கிறது வீடு வாங்கலாம். கடன் கிடைக்கும். கடன் வாங்கி வீடு வாங்கலாம். 7வது புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட குரு சூரியன் இருக்கிறார்கள். மீனராசிக்காரருக்கு நன்றாகவே இருக்கிறது பொருளாதாரம். கேது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ வேலையில் கவனம் தேவை. 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டு போகணுங்கிறது இது சாதகமான காலம். இரவில் தூக்கமுமே உங்களுக்கு சரியாக இருக்காது. 12ஆம் ராகு இருக்கிறனால அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், வேலையில் ப்ரெஷர் இருக்கும். 12வது சனியே ராசி இருக்கிறனால தேவையில்லாத விரைய செலவுகள்லாம் இருக்கும். விரயத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஒன்பதாவது செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்கனாலும் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். அதில் எந்த குறைபாடும் இருக்காது.
மீனராசிக்கு இந்த மாதிரி நல்லாவே இருக்கிறது.